ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நேத்துல இருந்து எக்ஸ் பிளாட்ஃபார்மில் ஒரு டேட்டா வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் தெரியாதவங்களுக்கு வந்து நான் இப்போ காட்டுறேங்க. ஸோ நான் வந்து 3 வருஷமாக அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டே இருந்தேன். ஸோ மார்க்கெட்டில் காசு பண்ணுறது கஷ்டம்னு. பட் நான் சொல்கிறத நீங்கள் யாருமே கேட்கறதுக்கு ரெடியாகவே இல்லை. இவனுக்கு மார்க்கெட்டை பற்றி சுத்தமாக தெரில. மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஏர்ன் பண்ணுறதை பார்த்துட்டு இவன் பயங்கரமாக பொறாமையில் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தவங்களோட வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான டேட்டா வந்து செபி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்குங்க. ஸோ எத்தனை பேர் மார்க்கெட்டில் உண்மையாகவே ப்ராஃபிட்டில் இருந்திருக்காங்க கடைசி 2 வருஷமா அப்படிங்கிற டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. இந்த டேட்டாவை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்கிங்கில் இருந்தாங்க. ஸோ என்னடா இவ்வளோ பேர் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு எந்த ஒரு ஷாக்குமே இல்லைங்க. ஏன்னா டேட்டா இப்படி தான் இருக்கும்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நீங்கள் எல்லாரும் தான் மார்க்கெட்டில் காசு பண்ணுறது ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தான் மேபி அது வந்து ஷாக்கிங்காக இருக்கும். ஆனாலும் இத்தனை வருஷமாக சில பேர் வந்து 5% ஆஃப் பீப்புள் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் சில பேர் வந்து 10% ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவில் எக்ஸாக்ட்லி எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கால்குலேட் பண்ணி பார்த்துடலாம். இதுதாங்க அந்த டேட்டா. நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து கடந்த 2 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் ஈக்விட்டியில் போடல, எஃப்என்ஓவில் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னால் ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் இது எல்லாமே வரும். ஸோ ஈக்விட்டி செக்மெண்ட்டில் உள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ்லாம் இங்கே வந்து வராது. ஒன்லி எஃப்என்ஓ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதில் இந்த ரைட் சைடு வந்து நீங்கள் மறந்துடுங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க. அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. ஸோ லெஃப்ட் சைடு வந்து பார்த்தோன்னா தெரியும், நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் இன் எஃப்என்ஓ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதில் இங்கே பாருங்கள், 10 கோடிக்கு மேலே எத்தனை பேர் ப்ராஃபிட்டில் இருக்காங்கன்னா ஒரு 101 பேர் இருக்காங்க. 1 கோடி டு 10 கோடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2400 பீப்புள் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ இது வர ப்ராஃபிட் வந்து வருது. ஸோ இதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த இதில் நீங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1,13,26,428 பேர் வந்து இருக்காங்க. அது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸுங்க. ஸோ இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் மட்டும் நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்த 101லேருந்து இந்த 4.6 lakhs வரை ஆட் பண்ணணும். அதை வந்து ஆட் பண்ணி பார்த்தோன்னா 7,65,501 பேர் பக்கம் இருக்காங்க. இந்த 2 டேட்டாவையும் வச்சு நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 6.75% ஆஃப் பீப்புள் தாங்க ப்ராஃபிட்டபிளாக இருக்காங்க. மீதி 93.25% ஆஃப் பீப்புள் வந்து லாஸ்ட்ல தான் இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராஃபிட் அப் டு 10K கூட நம்ம வந்து தூக்கிட்டான்னு வைங்களேன். ஸோ ஏன்னா 2 வருஷத்துல இவங்க இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி பண்ணி வெறும் 10,000க்குள்ள தான் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து உண்மையாகவே ஒரு ஒர்த் இல்லாத விஷயம் தாங்க நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் இந்த 10,000லாம் ஒரு ப்ராஃபிட்டே இல்லை அப்படின்னு மட்டம் தட்டி பேசலைங்க. ஆனால் இந்த கேட்டகரியில் தான் பிரேக் ஈவன்ல இருந்து ஒரு 500, 1000 அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட்டில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இதுக்குள்ளே தான் ஃபாலோ ஆவாங்க. ஸோ அதனால் இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளும் நான் வந்து இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிறேன். அதையும் கன்சிடர் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2.7% ஆஃப் பீப்புள் தாங்க ப்ராஃபிட்டில் வந்து இருக்காங்க. இதில் நான் இந்த கேட்டகரியில் வருவேன்னா இந்த 3rd கேட்டகரியில் வந்து வருவேங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து 20 lakhs பக்கம் வந்து ப்ராஃபிட் இருந்துச்சு. ஆனால் இந்த இயர் வந்து கொஞ்சம் டல்லாக போயிட்டு இருக்குங்க. ஒரு 3 lakhs to 3.2 lakhs பக்கம் வந்து லாஸ்டில் இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் கடந்த 2 வருஷத்தையும் சேர்த்தனா நான் ஒரு 16.5 to 17 lakhs பக்கம் வந்து ப்ராஃபிட்ல இருப்பேன். அதனால நான் வந்து டாப் 1% ஆஃப் த பீப்புள் லிஸ்ட்ல நான் வந்து இருக்கேன்னு ரொம்ப பெருமையா சொல்லிப்பேங்க. நீ டாப் 1%ல இருக்கேன்னா நாங்க நம்பிடணுமா அப்படின்னா ஆமாங்க, நம்பித்தான் ஆகணும். பார்த்தவங்க என்னோட எக்ஸ் ப்ரொஃபைல்ல போய் செக் பண்ணிக்கலாங்க. ஸோ அங்கே ப்ரொஃபைல்லேயே நான் வந்து லாஸ்ட் இயரோட வெரிஃபைட் பேனல் வந்து பின் பண்ணியிருப்பேன். இந்த இயரோட லாஸஸும் நான் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படியும் இந்த இயர் எண்ட் வந்து நான் வந்து ஃபுல் இயருக்கு நான் வந்து ரிப்போர்ட் எடுத்து போட்டுருவேன். நம்ம எவ்வளோதான் லாஸ் பண்ணாலும் நான் வந்து மறைக்கவே மாட்டேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் வந்து இதை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நான் டாப் 1%ல இருக்கேன்னு சொல்லி சீன் போடுறதுக்காக இந்த வீடியோ வந்து போடலைங்க. ஸோ நான் வந்து எதுக்கு சொல்கிறேங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் டாப் 1ல தான் இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணியும் நான் வந்து திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேங்க. ஸோ மார்க்கெட்டில் காசு பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ எனக்கு இப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா எவனுமே ட்ரேடே பண்ணாமல் ஈஸின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை நீங்கள் நம்பிட்டே இருக்கீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கேன். ரொம்ப பெரிய ரிஸ்க் வந்து எடுத்து இந்த ட்ரேடிங் கேரியரை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்னோட ட்ரேடிங் ஜேர்னி வீடியோஸ் வந்து இன்னும் பார்க்காம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க.
பாருங்க. எல்லா வீடியோஸ்லயும் அந்த 3 பார்ட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து சீன் போடுறதுக்காக இத வந்து சொல்லலங்க. டாப் 1%ல இருக்கேன் அப்படின்னு. ஸோ நீங்க வந்து சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் வந்து சொல்றேன். ஏன்னா நெறைய பேர் இத வந்து கேரியரா சூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஸோ நெனைக்கலாம், தப்பில்ல. ஆனா ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் வந்து பேஷன் இல்லாம தான் வரீங்க. அந்த மத்த யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் காட்டுற லைஃப் ஸ்டைலை பார்த்துட்டு இங்க வந்தனா பயங்கரமா சம்பாதிச்சு பணக்காரன் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் நிறைய பேர் வாரீங்க, நல்லாவே தெரியும். அதனாலதான் நீங்க இங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பயங்கரமா ஹர்ட் ஆறீங்க. ஸோ ஹர்ட் ஆகிறது மட்டும் இல்லை, ஸோ நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் வந்து ரொம்ப பிரேக் டவுன் ஆயிடுறீங்க, ஹியூஜான லாஸஸ்லாம் பண்ணி. அந்த மாதிரிலாம் உங்கள் யாருக்கும் ஆகக்கூடாதுங்கிற ஒரே ரீசனுக்காக தாங்க நான் வந்து உண்மையை சொல்லிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு இப்படி உண்மையை சொல்லி என்னங்க கிடைக்க போகுது? எனக்கு தாங்க லாஸ். நான் இப்படி உண்மையை சொல்கிறதுனால தான் நிறைய கிளைண்ட்ஸு எனக்கு வந்து வர்றதே இல்லை. எனக்கு இப்படி பெருசாக ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வராமல் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனாலும் நான் உண்மையாக தான் சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்காக. அப்படி ஜெனுவினாக இருந்ததுக்காக நீங்கள் எனக்கு ஒரு பெரிய லெசனை வந்து கற்றுக் கொடுத்துட்டீங்க வாழ்க்கையில். உங்ககிட்டலாம் உண்மையாவே இருந்திருக்க கூடாது, உண்மையா இருந்து வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி பல டைம் என்ன ஃபீல் பண்ண வச்சிருக்கீங்க. இந்த டேட்டாவை பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க யாருமே நம்பவே மாட்டீங்க. இந்த டாப் 1% ஆஃப் த பீப்புள் வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு எவனையாவது போய் நம்பி ஏமாந்துட்டே தான் இருப்பீங்க. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க அந்த மைண்ட் செட்ல இருக்கிற வரை டாப் 1%க்கு எப்பவுமே வர மாட்டீங்க. கடைசியா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன். நான் இந்த டாப் 1%ல இருக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ என்னோட 96.4% சக்ஸஸ் ரேஷியோ இருக்கிற ஸ்ட்ராட்டஜியும் இல்லைங்க. நான் அங்கே இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க ரீசன் வந்து, ஸோ இதை வந்து ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸாக நான் வந்து பார்க்குறேன், ரியாலிட்டியை வந்து புரிஞ்சுக்கிட்டு. அதனால நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஸோ பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி ஒன்று வேணும் அப்படின்னு நினைச்சு அதை தேடி தேடி போயிட்டே இருக்காதீங்க. நீங்களும் இந்த கம்பெனி வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது ரிசல்ட் எல்லாம் பார்ப்பீங்களா என்னன்னு தெரியல. அதை வந்து தயவு செஞ்சு போய் செக் பண்ணுங்க முதல்ல. ரிலையன்ஸ், HDFC அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸே இயர் ஆன் இயர் வந்து 20%, 30% வந்து ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க போய் பாருங்க. அவங்களே வருஷத்துக்கு 20 to 30% ப்ராஃபிட் பண்ணா பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்க நம்ம மக்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. வெறும் 20,000, 30,000, 1,00,000 இந்த ரேஞ்சில் வச்சுக்கிட்டு மாசத்துக்கே 100% வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அதனால எவன்லாம் மார்க்கெட்ல காசு பண்றது ரொம்ப ஈஸின்னு சொல்றானோ அவனெல்லாம் இன்னைக்கே நீங்க வந்து அன்சப்ஸ்கிரைபோ அன்ஃபாலோவோ பண்ணிருங்க. இல்லாட்டி கண்டிப்பா உங்களை ஒரு நாள் நடுத்தரில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. ப்ராப்பரான ஒரு மென்டாரை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸா பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா 1%ல வந்து வந்துடலாம். அதுவும் நீங்க உடனே வருவீங்க அப்படின்லாம் நான் வந்து சொல்லலை. ஸோ இது வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டைம் எடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அப்படிங்கிறத பொறுத்து. ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் அப்படியே ஈஸியாக மக்கப்படுத்திட்டு நம்ம வந்து சீக்கிரம் ப்ராஃபிட்டபிள் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னதான் ட்ரை பண்ணாலும் என்னால் இதை ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸாக பார்க்க முடியலை, கேம்பிளிங் மைண்ட் செட்லேயே தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ட்ரேடிங்கை சீக்கிரம் குவிட் பண்ணிடுங்க. உங்கள் நல்லதுக்கு தாங்க நான் வந்து சொல்கிறேன். உங்களால் ப்ராப்பர் பிஸ்னஸாக பார்க்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்து ஒரு நல்ல மென்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப்லேயே பண்ண ஒரு உருப்படியான விஷயம் இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த செபி ரிப்போர்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் எந்த கேட்டகரியில் ஃபால் ஆகுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். ப்ராஃபிட்டில் இருந்தால் மட்டும்தான் கமெண்ட் பண்ணுவேன், லாஸில் இருந்தால் கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ லாஸில் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லாஸாக இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தாங்க வர பிகினர்ஸ்க்கு வந்து உண்மை வந்து புரியும். அதனால தான் கேட்குறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.